நம்ம பாடியில் இருக்க ஒவ்வொரு செல்லுக்குமே ஒரு ரிதம் இருக்குது. அது செல் க்ரோ ஆகணும், டிஎன்ஏஸ் காப்பி ஆகிறது, டிவைட் ஆகிறது. ஓகே, இப்போ டிவைட் ஆகிறதுன்றது இங்கே ரேண்டமாக நடக்கிற ப்ராசஸ் கிடையாது. இப்போ செல் சைக்கிள் உள்ள என்ட்ரு ஆகுது அப்படின்னா ரேண்டமாக நடக்காது. ஓகே, அதை ரெகுலேட் பண்ணுற நிறைய ப்ரோட்டீன்ஸ்லாம் இன்வால்வ் ஆகும். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? செல் சைக்கிளோட என்ட்ரு பார்க்க போகிறோம். செல் சைக்கிள் என்னன்னு பார்க்க போகிறோம். செல் சைக்கிள்ன்றது என்ன? ஒரு செல்லு 2 செல்லாக மாறப்போகுது. அப்போது செல் சைக்கிள் உள்ளே என்ட்ராகிறதுக்கு முன்னாடி செல்லு நல்லா க்ரோ ஆகணும். ஏன் க்ரோ ஆகணும் அப்படின்னா டிஎன்ஏ ரிப்ளிகேட் ஆகணும். அப்போ ரிப்ளிகேட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற ப்ரோட்டீன்ஸ்லாம் நிறைய அக்குமுலேட் ஆகும், செல்லு க்ரோ ஆகும். இப்போது டிஎன்ஏ அக்குமுலேட் ஆகிடுச்சு, டிஎன்ஏ காப்பி ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம்னா செல் டிவிஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகணும். காப்பி ரெடி ஆகிடுச்சு, அடுத்து வந்து ப்ரிப்பேர் ஆகணும். ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு குரோமோசோம் ஷேப்பில் டிஎன்ஏ கண்டென்ஸ் ஆகணும். குரோமோசோம் மாதிரி மாறணும், கண்டென்ஸ் ஆகணும் டிஎன்ஏ ரிப்ளிகேட் ஆனது. அப்போ குரோமோசோம் மாறிடுச்சு அப்படின்னா செல்லு வந்து டிவைட் ஆக ஆரம்பிக்கும். செல்லு டிவைட் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு 2 டாட்டா செல்ஸ் கிடைக்கும். டாட்டா செல்ஸ் யார் மாதிரி இருக்குன்னு பார்த்தோன்னா பேரண்ட் செல் மாதிரி இருக்கும், அதோட ஜீனம். இப்போது செல் சைக்கிள் திரும்ப சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட் என்ன சொன்ன மாதிரி இதுதான் என்ன கொடுக்குன்னா செல் டிவிஷன் முடிஞ்சதுக்கப்புறம் 2 டாட்டா செல்ஸை கொடுக்கும். இப்போது இந்த செல் சைக்கிள்ன்றது ஒரு 4 முக்கியமான ஃபேஸஸாக நடக்கும். ஃபஸ்ட்டு G1ன்றது G1 ஃபேஸ்ன்றது இங்கே செல்லு க்ரோ ஆகும். எஸ் ஃபேஸ்ன்றது இங்கே டிஎன்ஏ காப்பி ஆகும், ஒரு காப்பி 2ஆக மாறும். திரும்ப செல்ஸ் வந்து ப்ரிப்பேர் ஆகணும். எதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும்னா எம் ஃபேஸுக்கு ப்ரிப்பேர் ஆகணும், மைட்டாட்டிக் ஃபேஸுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகணும். இதெல்லாம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா செல்லு டிவைட் ஆகும். ஓகே, இங்கே டிவைட் ஆகிற ப்ராசஸில் செல் டிவிஷன் நடக்கிறதுல 2 முக்கியமான ஈவெண்ட் எதுன்னு பார்த்தோம்னா எஸ் ஃபேஸில் நடக்கிற டிஎன்ஏ டூப்ளிகேட் ஆகிற ப்ராசஸும் டிஎன்ஏ ரிப்ளிகேட் ஆகிற ப்ராசஸும், எம் ஃபேஸில் அந்த குரோமோசோம் செக்ரிகேட் ஆகிறது தான் 2 முக்கியமான ஈவெண்ட்ஸ். ஓகே, இங்கே ஏன் இந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம்னு பார்த்தோம்னா இந்த ஆர்டர் வந்து தலையில் நடக்க சான்ஸ் கிடையாது, அப்படி நடக்க முடியாது. ஓகே, அப்படி நடந்துச்சு அப்படின்னா அப்நார்மலாக இருக்கும். செல்ஸு கேன்சர் ஃபார்ம் பண்ணுறதுக்கு, டியூமர் ஃபார்ம் பண்ணுறதுக்கு லீட் ஆகும். அப்போ ஃபஸ்ட்டு என்ன நடக்கும்? செல்லு டிஎன்ஏ டூப்ளிகேட் ஆகும். முடிஞ்சதுக்கப்புறம் செல்லு அதோட குரோமோசோமை செக்ரிகேட் பண்ணும். செக்ரிகேட் ஆகிடுச்சுன்னா நமக்கு 2 டாட்டா செல்ஸ் கிடைக்கும். ஓகே, அடுத்த வீடியோவில் இந்த செல் சைக்கிளை ரெகுலேட் பண்ணுற முக்கியமான 2 ப்ரோட்டீன்ஸ் பற்றி பார்க்க வரோம். என்ன ப்ரோட்டீன்னா சைக்கிளின்ற ப்ரோட்டீனும் சிடிகேஸ்ன்ற ப்ரோட்டீனும். சிடிகேன்ற ப்ரோட்டீனும் இந்த வீடியோ இந்த ப்ரோட்டீன்ஸை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சைக்கிளின்ஸை பற்றியும் சிடிகே பற்றியும்.